நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லாயிருக்கும். என்னுடைய பேர் சரத்குமார் மனோகரன். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரிமினாலஜினா குற்றவியல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ரெண்டாவது ஆஸ்ட்ராலஜினா ஜோதிடம், வானவியல் சாஸ்திரங்கள், ஜோசியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மூணாவது சைக்காலஜினா உளவியல். இந்த மூணுத்தை பற்றியும் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். நல்லா பாருங்கள். நான் படித்த விஷயங்கள் ப்ளஸ் நான் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், மூணாவது நான் ரிசர்ச் பண்ண விஷயங்கள், இந்த மூணுத்தையும் இந்த சேனல் மூலிமா கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் இந்த மூணுத்தையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி நான் ஒரு டேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கிரிம்ஸ்ட்ராலஜினா அதனால் என்ன யூஸ் நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு புது டேம் வந்தாலே அதனால் என்ன யூஸ்ன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதுமாதிரி பார்க்கும்போது என்னென்ன யூஸ் என்னன்னா, ஆஸ்ட்ராலஜியில் இருக்க அட்வான்டேஜஸ், கிரிமினாலஜியில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் மேக்கிங் கிரிமினல் லாஸ். அந்த கிரிமினல் லா இருக்குல்ல, சட்டங்கள், கிரிமினல் சட்டங்கள், கவர்மெண்ட் மேக் பண்ண சட்டங்கள், ப்ளஸ் வந்து கிரிமினாலஜி அந்த குற்றவியல் இருக்கிற நிபுணர்களுடைய சொன்ன வார்த்தைகள். மூணாவது சைக்காலஜி. இந்த மூணுத்தையும் மிங்கிள் பண்ணி கிரிம்ஸ்ட்ராலஜின்ற டேமை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதனால் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த அதை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த காலத்தில் கம்யூனிகேஷன் கிடையாது, மெயின் இஷ்யூ கம்யூனிகேஷன் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ஓகே, பட் இந்த காலத்தில் டெக்னாலஜி இருந்தும் கம்யூனிகேஷன் இருந்தும் ஒரு செகண்டில் ஃபோன், ஒரு செகண்டில் இன்டர்நெட் இருக்குது, இப்படி இருந்தும் நம்ம ஏன் வந்து இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. முக்கியமான விஷயம் இதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கரெக்டான விஷயத்தை கரெக்டான பர்சனுக்கு கரெக்டான டைமில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே சில பேருக்கு சில விஷயங்கள் கிடைச்சாலும், சில விஷயங்கள் காட் பிளெஸ்ஸாக கிடைச்சாலும் அவங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலை. அவங்க வந்து இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் தேரி படிக்கிறீங்க, சம்திங் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனும் சரி, அவுட் அட்ராக்ட் பீப்புள்னு பார்க்குறீங்க. ஓகே, உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண பண்ண தெரியல, அட்ராக்ட் பார்க்குறீங்க, தப்பே கிடையாது. பட் அதில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸை ப்ரூவன் டெக்னாலஜி தான், பட் அதனால அப்ளை பண்ண முடியல. அங்கே அந்த இடத்துல பயங்கரமாக அது வந்து லேக் ஆகுது. இந்த மாதிரி கேட்டகரிஸில் 2 கேட்டகரியில் 90% பீப்புள் வந்துடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 10% பீப்புள்ஸ் கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, ஹியூமன் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, சினாரியோ அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஃபியூச்சர் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறாங்க. டேட்டா அனாலிசிஸ் தான் வந்து இப்போ இருக்க பெஸ்ட் கரியராக இருக்குது. காரணம் அனாலிசிஸ் இருக்குது, அதில் டேட்டா இருக்குது. இந்த 2 விஷயம் தான். இதனால தான் இப்போ வந்து டேட்டா அனாலிசிஸ் பெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஓகே, இந்த மாதிரி பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறுறாங்க. இது வந்து ப்ரூவ் மெத்தடாலஜி வந்துருச்சு டேட்டா அனாலிசிஸ்ன்றது. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். சில பேர் வந்து மோட்டிவேஷன் டாக்குன்னு டைப் பண்ணுவாங்க. மோட்டிவேஷன் டாக்குன்னு தமிழோ, மோட்டிவேஷன் இங்கிலீஷோ, ஏதோ ஒன்று சம்திங் டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். மோட்டிவேஷன் டைப் பண்ணிட்டாலே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாதியாக குறைஞ்சிரும். மோட்டிவேஷன் தான் பார்க்க போகிறது, மோட்டிவேஷன் ஆகாது. வெயிட் நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ வந்து நான் பார்க்குறவங்க பைத்தியக்காரலாம் கேட்காதீங்க, இல்லை பேசுகிறவங்களாம் பைத்தியம். நான் அதை பற்றி பேசலை. அவங்க சொல்கிறது ஓகே, அவங்க சொல்கிறது கரெக்டு. பட் நீங்கள் அதை கேட்குறீங்க, ஓகே. பட் அதனால் அதோடைய எஃபெக்ட் என்னென்னு உங்களுக்கு புரியும். நான் இனிமேல் நம்ம சேனலில் பேச உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்பார்க்கு தான், ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஸ்பிரேஷன் மட்டும் நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை வெளியே தூக்கிட்டு வரும். இது 2 முடிஞ்சு போச்சு. மூணாவது அடுத்து மெயினான முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சாதாரண விஷயம், சாதாரண ஒரு மூவிக்கு போகும்போது ஒருத்தருக்கு கதை தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். ஸ்பாய்லர் கதை வந்து ஒருத்தர் சொல்லிட்டார், கிளைமேக்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அவங்க அந்த மூவி பார்க்கவே பிடிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சொல்லாது, எனக்கு கேட்காது, பிடிக்காது அப்படின்னு சொல்லி காதை முடிப்பாங்க. நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே சரி. ஆனால் சில பேருக்கு ரிவ்யூ பார்த்தா தான் அந்த படமே பார்க்கணும்னு தோணும். இப்போ ரிவ்யூ வச்ச படம் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு சின்ன ஒரு மூவிக்கே ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மிஞ்சி போனால் 3 ஹவர், இந்த 3.5 ஹவர்ஸ் இருக்கிற மூவிக்கே நம்ம இவ்வளோ அந்தளவுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகும் ஒரு சின்ன விஷயத்துக்கே. அப்போது லைஃப்ன்றதை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் இருக்கும். மற்றவங்களோட லைஃப் ஸ்டோரி பார்க்குறீங்க, மோஸ்ட்லி மோட்டிவேஷனில் சொல்கிறவங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்கிறாங்க, ஓகே. பட் அதனால என்ன வந்து நம்மளுக்கு என்ன மோட்டிவேஷன் ஆகுது என்னென்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி. இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒருத்தருக்கு அவங்களை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அவங்களை பிடிக்குதுன்னா எனக்கு அவங்க பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுமாதிரி ஒருத்தர் ஒரு கேரக்டர் டிஃபர் ஆகும். அவங்களுடைய வந்து இன்பில்ட் சிலருக்கு வந்து காட் பேஸாக இருக்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம், சில நிஜமாக தெரிஞ்சிக்கலாம். இல்லைனா வந்து அந்த இப்போ சைக்காலஜிக்கல் டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேரியர் சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இது வந்து ப்ரீ டிஃபைன்டு ஆஸ்ட்ராலஜி, போஸ்ட் டிஃபைன்டு வந்து சைக்காலஜி, அதெல்லாம் வச்சுங்க சயின்ஸ். இப்போது சில பேர் அவங்களுக்கு சில நேச்சுரலாக வரும். சில பேர் என்ன பண்ணும், ஃபஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவாங்க, ஓகே. சில பேர் 100 இன்டர்வியூ போனால் செலக்ட் ஆக மாட்டாங்க. பட் இவங்க நல்லா பண்ணலன்னு அர்த்தமா, பண்ணியிருக்காங்க பட் அவங்க செலக்ட் ஆகலை. அது என்ன அந்த பேர் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற எல்லா சூட்சமங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ரிசர்ச் பண்ண விஷயங்கள் இந்த சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கேன். நல்லா பாருங்கள், நல்லதே பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், சேனல் நிறைய பேசுவோம். உங்களுக்கு பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த 4 பேருக்கு அந்த சேனல் அனுப்புங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களே 4 பேர், அந்த 4 பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரம் சரத்குமார் மனோகரன்.